பேர் நனைஞ்சிட்டு இருக்குங்களா. வெயில் அடிக்குதுப்பா, வெயில் அடிக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எமோஷ்னலான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. அஸ் அ செகண்ட் டைம் மாமா என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் எப்படியெல்லாம் லேபர் வந்து ப்ராசஸ் ஆச்சு, செகண்ட் டெலிவரினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா, அண்ட் ஆக்சுவலாக நான் எவ்வளோ நேரம் லேபர் பெயினில் இருந்தேன், எபிடூரல் எடுத்துக்கிட்டேன்னா எடுத்துக்கலையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வ்ளாகில் வந்து பார்க்கலாம். இந்த ப்ரெக்னன்சியில் நியூ அடிஷனாக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன், எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்பு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் டாக்டர்ஸ்லாம் பேசுகிறத பார்த்துட்டு பம்ப் பண்ணோம் அப்படின்னா மில்க் சப்ளை வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது வந்து என் மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. அதனால சரி வாங்கி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபிலிப்ஸ் ஏவன்ட்டோட சிங்கிள் எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப் வந்து நான் வாங்கியிருந்தேன். நிறைய பிராண்ட்ஸு நிறைய மாடல்ஸுமே இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபிலிப்ஸே வந்து சேஃபர் சைடாக போயிடலான்னு சொல்லி இதை வாங்கியிருந்தேன். இது கரெக்டாக டெலிவரிக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் வந்து ரிசீவ் ஆச்சா, அதனால் சும்மா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறது எதுவுமே எனக்கு ஐடியாவே கிடையாது. அதனால சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேபி பிறந்தோன்னே வீட்டில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயாச்சு. இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்கும் போது ஆக்சுவலி எனக்கு பேபி பிறந்து 1 month ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த பிரெஸ்ட் பம்ப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரெஸ்ட் பம்ப் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க ஆக்சுவல் லேபர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்னைக்கு காலையில் 5 மணி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் வந்து 7 o'clock வந்து டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு 40 வீக்ஸும் ஒரு நாளும் வந்து ஆயிடுச்சு. பெயின் வராதனால டாக்டர் வந்து இன்டியூஸ் பண்ணிடலாம், வந்துடுங்க காலையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு இருந்தோம். சுத்தமாக வந்து பெயினுக்கான ஒரு அறிகுறியுமே இல்லை, தூக்கமும் சுத்தமாக வரல. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டு இந்த எக்ஸாம்க்குலாம் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல பரபரப்பாக அப்போ தான் படிச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நானும் எக்ஸசைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு மாற்றமுமே தெரில. ஆனால் முந்தின நாள் நைட்லேருந்தே வந்து லைட்டாக பேக் பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து மித்தபடி எந்த ப்ராக்ரெஸுமே ஆகலை. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து நேச்சுரலாக பெயின் வந்து நேச்சுரலாக வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஆனால் அந்த இன்டியூஸ் பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. அதனால அதுவே வந்து ஒரு பதட்ட நிலைமையிலே இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைட்டாக ஒரு சத்து மாவு கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் ஹார்ட்லி ஒரு 10 minutes தான் ஆகும். போனோடனே வந்து அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் லேபர் வார்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது அதுக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லேபர் வார்டு போனோடனே டாக்டர் இருந்தாங்க. பெயின் வந்து ஜெல் வச்சு வந்து இன்டியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த வென்ஃப்ளான் வந்து போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் பல்ஸு, ப்ரெஷரு, பேபியோட மூமெண்ட்ஸு, ஹார்ட் பீட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், நல்லா வந்து மூமெண்ட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு அனுப்பி விட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் இருக்குது, செகண்ட் ப்ரெக்னன்சி தேர்ட் ப்ரெக்னன்சிலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் கூட அந்த அளவுக்கு வந்து பெயின் எனக்கு வந்து பெருசாக தெரியவே இல்லை. ஆனால் இந்த ப்ரெக்னன்சியில் இன்டியூஸ் பண்ணதுக்கு அதுக்கும் ரொம்ப வந்து பெயினாக இருந்துச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 10 o'clock இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பெயினே வந்து எனக்கு 5 to 6 minutes ஒன்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் லேபர் வந்து பெருசாக ப்ராக்ரெஸ் ஆகலை. டைலேஷனுமே வந்து 1 to 2 centimeter தான் வந்து டைலேட் ஆகிருக்கு. இன்னும் சாயங்காலம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆனால் பெயின் வந்து ரொம்ப இன்டென்ஸாக தான் இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு வாட்டியும் கான்ட்ராக்ஷன் செக் பண்ணும்போது சரி அப்படியே வச்சுப்பாங்க, இல்லை நமக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் போயிட்டே இருப்பேன். ஒரு 4 to 5 times வந்து இந்த மாதிரி வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆனாலும் ப்ராக்ரெஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு 3 o'clock போல் சுத்தமாக முடியல. பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி அடித்து அட்டாக் பண்ணுற மோடுக்கு நான் போயிட்டேன். பயங்கர பெயின் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, ரொம்ப பெயின் ஆயிடுச்சு, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே இப்போ தான் ப்ராக்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து ஒரு 6 to 7 centimeter வந்து டைலேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இதுதான் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் நடக்கிற ஒரு மேஜிக் மாதிரி 1 or 2 சென்டிமீட்டர் தான் வந்து ரொம்ப நேரமாக டைலேட் ஆகிருக்கும் அண்ட் சடனாக வந்து 6 to 7 சென்டிமீட்டர் வந்து டைலேட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நடந்துச்சு. அப்புறம் லஞ்சுக்கு லைட்டாக ரசம் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு டெலிவரிக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெயின்லேயே எனக்கு என்ன ஒரு சிரிப்பு வந்துச்சுன்னா, இந்த ராகா ரெஸ்டாரண்ட்லேருந்து கிரில்லோட ஸ்மெல்லு, மந்தி ரைஸோட ஸ்மெல்லாம் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. என்னால் சிரிக்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் நல்லா கமகமன்னு வாசனை மட்டும் பிடிச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து நிறையா பேர் எபிடியூரல் வந்து எடுத்துப்பாங்க இந்த டைமில், பெயின் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் ஆனால் நான் வந்து எபிடியூரல்லாம் எனக்கு கொடுக்கல. ஆக்சுவல் பெயின் வந்து அப்படி டெலிவரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த வெயிட் இஸ் ஓவருங்கிற மாதிரி எல்லோரும் ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு 3 o'clock நான் உள்ளே போனேன். 4:04க்குலாம் என் பையன் வந்து பிறந்துட்டார். அப்புறம் பீடியாட்ரிஷியன் வந்து பேபி பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வந்து என்னை பற்றி என்னோடய கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு பேபியும் காமிச்சிட்டு, அப்புறம் அப்சர்வேஷனில் பேபியை ஒரு 4 hours வச்சுருப்போம்னு சொல்லிட்டு அவங்களே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையும் ஒரு 2 hours அப்புறம் தான் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் வெளியே வந்து விட்டுருந்தாங்க. அப்புறம் கம்மிங் பேக் டு த டெலிவரியோட முக்கியமான பார்ட் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் தான். நான் டெலிவரி பார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து மதுரையில் இருக்க ஃபேமஸான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து டெலிவரி பார்த்தேன். எனக்கான எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு 80,000 to 85,000க்குள்ளே ஆச்சு. அதே இது சி செக்ஷன் அப்படின்னா ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா வந்து ஆகும். இதுதான் வந்து ஜென்ரலாக உள்ள ப்ரைஸஸ். இது போக ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கான ப்ரைஸுமே வந்து டிஃபர் ஆகும். நான் பார்த்த டாக்டருக்கான ப்ரைஸ் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து ரூம் ரெண்டல்ஸ் தான். பேசிக்கான ஏசி ரூம் அப்படின்னா 2.5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சூட் ரூம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். என்ன பாட்டு இது? ஏதோ சும்மா பாடு. ட்விங்கிள் ட்விங்கிள் பாடு. இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்த 2 daysமே பேபி அண்ட் மாமுக்கு வந்து மெடிசன் கொடுக்கறதுலேருந்து ஆயின்மெண்ட் போடுறதுலேருந்து எல்லாமே நல்லா அவங்களே பார்த்துப்பாங்க. அண்ட் பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீட் வந்து எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகலை, பெஸ்ட் ஃபீடிங் வந்து வரல. அதனால் ஃபார்முலா வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபார்முலாவை வந்து நாங்கள் சங்கில் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போஷன் சொல்லியிருந்தாங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி அவருக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம். என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போவுமே வந்து 2 to 3 daysக்கு அப்புறம் தான் வந்து ப்ரெஸ்ட் மில்க் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் இந்த வாட்டியும் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு டாக்டர் வந்து ஒரு டேப்லெட் மட்டும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் சாப்பிட்டோன்னா 1 weekலேருந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே சூப்பராக ப்ரெஸ்ட் ஃபீட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அப்புறம் பேபிக்கு பிறந்தோன்னே போடுற அந்த தோல் ஊசி அதையும் வந்து ஹாஸ்பிட்டல்லே போட்டு விட்டுட்டாங்க. அடுத்தடுத்து போடுற வேக்சின் எல்லாம் பிஹெச்சில் போட்டுக்கோங்க, இல்லை இங்கே வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. பேபி எப்படி கேர் பண்ணிக்கணும், பேபி ஃபஸ்ட்டு பாத் எப்போ கொடுக்கணும், ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பீடியாட்ரிஷியன் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா கேட்டு காதில் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வீட்டில் இருக்க அம்மா பாட்டி தான் சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரிலாம் வந்து என்ன மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணேன், என்ன ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரெஸ்ட் மில்க் வந்து சப்ளை வந்து நல்லா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. டெலிவரி ஆனோடனே ப்ரெஸ்ட் மில்க் வரல அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்முலாக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடவே கூடாது. டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா, உங்கள் பாடி வந்து ஒரு பேபியை டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஸ்ட் மில்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். அதுக்கான டைம் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சப்ளை வந்துடும், பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளர்த்துடலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்மளும் சாப்பிடணும். அதெல்லாம் நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன் அண்ட் என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரி அந்த பீரியட் வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் வந்து டேக் கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும், நம்ம பாடியும் ஹீல் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நியூ மாம் டு பி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் கழித்து குளிச்சிருக்கேன்.
அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பற்றின உங்களுக்கான சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.